ராமநாதபுரம் தொகுதி தேர்தல் களத்தில் தன்னையும் சேர்த்து ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுவதாகவும் அதில் தான் ஓஹோவென வெற்றி பெறப் போவதாகவும் முன்னாள் முதலமைச்சரும் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மேலும் தன்னை வீழ்த்த தனக்கு எதிராக சதி நடப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நான் இந்த தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுகின்ற ஒரு சூழல் சதி எப்படியோ தமிழ்நாடு போல ஏகப்பட்ட பன்னீர்செல்வம் வந்துட்டாங்க. இங்க எத்தனை பன்னீர்செல்வங்க? என்னை சேர்த்து 6. கணக்கு கரெக்டா வச்சிருக்கீங்களா? 6. சுயேட்சையாக போட்டியிடுகின்ற 3 சின்னங்களை அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஒரு சின்னம் நம்மளுக்கு ஒதுக்குற வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறிந்துதான் 3 சின்னங்கள் ஒதுக்கப்பட வேண்டும். அப்படித்தான் நான் 3 சின்னங்களை அங்கே சொல்லியிருந்தேன். நான் என்னென்ன சின்னங்கள் சொல்லியிருந்தேனோ அதை அந்த 5 வேட்பாளர்களும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள்லாம் வெறும் ஓ பன்னீர்செல்வங்க. நான் ஓ பன்னீர்செல்வம். ஒரு சின்னத்தை 2 பேர் கேட்டால் குழுக்கள் போட்டுதான் சின்னத்தை முடிவு செய்வார்கள். அப்படித்தான் நாள் குறிக்கப்பட்டது, சின்னம் ஒதுக்குவதற்கு நேரம் குறிக்கப்பட்டது. பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் வாழ்த்துக்களாலும் இறைவன் தந்த வரமாக சீட்டு குலுக்கி போடப்பட்டது நம்முடைய வெற்றி சின்னமாம். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. நம்முடைய வெற்றி சின்னமாம் பலாப்பழம் சின்னம் உங்களுடைய வரத்தால், உங்களுடைய வாழ்த்துக்களால், உங்களுடைய ஆசீர்வாதத்தால் நமக்கு கிடைக்கப்பட்டது என்பதை தாய்மார்கள், இங்கே குழுமி இருக்கின்ற பெரியவர்களை ஆசீர்வாதத்தால் எனக்கு கிடைத்தது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.